தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த மக்களவை தேர்தல் வாழ்வா சாவா தேர்தலா இருக்குமா? வாழ்வா இருக்கும். வாழ்வா டபுள் வாழ்வா அப்படின்னு. சாவாக்கு என்ன இருக்கு? அவர் அரசியல் எதிர்காலம் முடிய போறதுக்கு என்ன இருக்கு? பெரிய பெரிய கட்சிகள், வளர்ந்த கட்சிகளே, அதிமுக திமுக போன்ற கட்சிகளே, ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்களே தேர்தலில் அவங்க தோத்து, ஒட்டுமொத்தமா கட்சி தோத்து, ஒற்றை இலக்கத்துல சீட் இருந்து அதுக்கப்புறமே அவங்களால சர்வே பண்ண முடிஞ்சது. வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சி அவங்க சிங்கிள் டிஜிட்ல இருந்து ஆரம்பிச்சு நவ் தே ஆர் க்ரோயிங். எல்லா பேட்டியும், எல்லா பேச்சும், எல்லா அரசியலும் அவர்களை மையப்படுத்தி இருக்குது. அப்ப அவங்களுக்கு சாவுங்கிறதுக்கான பேச்சுக்கு இடம் இல்லையா? அந்த ஸ்பேஸே இல்லையா? அவங்க தே ஆர் க்ரோயிங் லைக் எனிதிங். அவர்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் அது போல புரிஞ்சுங்க. இந்த தேர்தலில் 5% கீழே வாங்கிடுவாங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு மட்டும் சொல்லுங்க. நீங்க கேள்விப்படுற வரைக்கும் அதை தாண்ட வாய்ப்பு இருக்கு சார். இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப சாவாங்கிற கேள்வி எங்க வருது? நேற்று வரைக்கும் நான் வாங்கின மார்க் கூட மார்க் உத்தரவாதம் வாங்க போறேன் கேள்வி கேட்கிற நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அப்ப அதுல என்ன சாவாங்கிற கேள்வி எங்க வருது? எதனால கேட்டேன்னா சார், அண்ணாமலையோட வளர்ச்சி பாஜகவை தாண்டி அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிங்கிறது தான் அதிகமா பேசுறாங்க. ஒருவேளை அவர் அங்க தோல்வி அடைகிற பட்சத்தில் இந்த நரேட்டிவ் எல்லாமே உடைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவர் தோல்வி அடைவார் நீங்க ஒரே முன்முடிவு போறீங்க. ஒண்ணு, பாஜக போன்ற கட்சிகள் என்றைக்குமே தனிநபர்களை நம்பி இருப்பதில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய பலவீனம் அதுதான். அவங்களுக்கு ராகுல் காந்தியை தாண்டி என்ன செய்யறது தெரியல. நான் உங்களுக்கு பல முறை பொதுவெளியில பேசியிருக்கேன். இன்னைக்கு தேதிக்கு பாஜக நரேந்திர மோடி, அமித்ஷா, நிதின் கட்கரி, தேவேந்திர பட்னவிஸ், யோகி ஆதித்யநாத், அண்ணாமலை, தேஜஸ்வி சூர்யான்னு 30 வயசு வரைக்கும் ஆள் வச்சிருக்காங்க. 70 வயசுல இருந்து ராஜ்நாத் சிங்ல இருந்து அவ்வளவு தலைவர் இருக்காங்க. அவங்களுக்கு பேக்கப் அப்படி வச்சிருக்காங்க. ஒருத்தர் இல்ல. இவர் நம்பி அப்படின்னு கட்சியில் இவருக்கு அப்புறம் இவருக்கு விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு அற்புதமான விதை அண்ணாமலை. அப்படி இருக்கா சார்? நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு கருப்பூர் முருகானந்தம் இருக்காரு, ஏபி முருகானந்தம் இருக்காரு, வினோஜ் பி செல்வா இருக்காரு. எவ்வளவு இருக்காங்க ஆட்கள்? அந்த போன முறை தலைவர் பதவிக்கே பேசப்பட்டவங்க இவங்க எல்லாம். இதுக்கு கீழே 100 பேர் இருக்காங்க, இதற்கு மேல 100 பேர் இருக்காங்க. அதுதான் அந்த கட்சியுடைய பெரும்பலம். பாத்துங்க, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவராக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலையா? திரு எல்முருகன் இருக்கும்போது குஷ்பு உள்ள வர்றாங்க, டிஎம்கே இருந்து ஆட்கள் பூரா வர்றாங்க, கூகா செல்வம் முன்னாடி வந்தாரு, கேபி ராமலிங்கம் வந்தாரு, இது மாதிரி பல ஆட்கள் பூரா வந்தாங்க. அவர் இருக்கும்போது வேல் யாத்திரை போனாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க கல்ல நகர்த்திட்டே இருக்காங்க. இவர் ஒரு புலிப்பாய்ச்சல் போயிறாரு இளரா. அந்த தொகுதியில் அண்ணாமலையுடைய வெற்றி தோல்வி என்பது தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சியோ அங்க வெற்றி பெற போகிறார். அது ஒரு தனி கதை வச்சிருங்க, அதை நம்ம பேசுவோம். ஆனால் ஒருவேளை அப்படி நடக்கலனாலும் அதற்கு இதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் தோப்பார்னா டெபாசிட் இழப்பார் நினைக்கிறீங்களா? ஒரு பேச்சுக்கு உங்களுடைய ஆனந்தத்துக்கு கண்டிப்பா வாங்குவார். அவ்வளவுதான் பாயிண்ட். உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு? நீங்க தோத்துருவாரோட 2வது இடத்துக்கு வந்துருவார்ல, 3வது இடத்துக்கு போயிட்டாரு, டெபாசிட் போயிடுச்சு, சீன்லயே இல்ல, அந்த இடம் வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப உங்களுக்கு என்ன இழக்கிறதுக்கு இருக்கு? அவர்கள் தனியாக நின்று வெல்லக்கூடிய தேர்தலா இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க வெல்லக்கூடியதோ 2ஆம் இடம் வரக்கூடியதோ தனியாக நின்று வரக்கூடியது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் தான் பாஜக தலைமையில் நடக்கிற ஒரு தேர்தல். 2014 இவங்க கூட்டணி வச்சிருந்தா கூட அதுல அதிக சீட்ல போட்டிட்டு தேமுதிக. அப்ப இதுதான் ஆக்சுவலா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேர்வு. அப்ப அவங்களுக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னுடைய கணக்கு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லா கேண்டிடேட் இன்னைக்கு தூங்க போயிட்டாங்க பிஜேபில அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 20% எடுப்பாங்க. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, ஒருத்தர் கூட வேலை பார்க்கல சார், ஒன்னும் 10 பைசா நாட்டுல சார், எல்லாம் தூங்கிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தா கூட 20% வாக்கு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்க சார். அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூடுதலா வெற்றி கிடைக்க போகுது. எல்லா வகையிலும் லாபம் வரப்போகுது. இந்த 2வது கேள்விக்கு கிடைக்கல என்ன தோத்த அந்த கேள்விகளுக்கு இடம்ல பாஜக அவங்க கூட்டணிக்கு 20% லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப 3, 4, 5 சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சிக்கு 20% கிடைக்குன்னா அது ஸ்வீப். தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சின்னு அதிகாரப்பூர்வமா பதிவாகும். அது மாதிரி நீங்க ஒரு 15 தொகுதியில முழுமையான மும்முனை போட்டி இருக்கு. குறைஞ்சபட்சம் யாருனாலும் வரலாம் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படி நிக்குது. அப்ப மும்முனை போட்டி எப்படி வரும் ஒரு முந்தானே தொடர்ந்த கட்சிக்கு? அப்ப அவர்கள் எவ்வளவு அதிரி புதிரியாக வளர்கிறார்கள் கண்கூடு. அதுல நீங்க நடக்குதா இல்லையாங்கிற கேள்விகளுக்கே கிடம் கிடையாது.